இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்கள் உபத்திரவத்திலே உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், உங்களுக்கு தைரியத்தை தருவார், மன ஆறுதலை தருவார், மன நிம்மதியை தருவார், உங்களை தேற்றுவார். தேவனுடைய அன்பு உறவுகளே, உங்களை இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாரு. இவர்களின் நடுவிலே அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கு அவரோடு வாழ வேண்டுமையானால் இங்கு பாடுகளை சகிக்க வேண்டும், உபத்திரங்களை சகிக்க வேண்டும். ஆனா ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்கள் உபத்திரவத்திலே உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், உங்களுக்கு தைரியத்தை தருவார், மன ஆறுதலை தருவார், மன நிம்மதியை தருவார், உங்களை தேற்றுவார், தேற்றரவாளர். ஆக எதை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே தைரியத்தோடு என்ன பாடுகள் உபத்திரம் வந்தாலும் ஓட ஆரம்பியுங்கள். பாடுகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளட்டும். God bless you.